ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வர்ற புத்தாண்டு எல்லாருக்கும் ரொம்ப வளமா செழிப்பா இனிமையானதா நல்லபடியா அமையட்டும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். கிறிஸ்துமஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பேபி ஜீசஸ், கிறிஸ்துமஸ் லைட்ஸ், சாண்டா கிளாஸ், அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் கேக் தான். பேக்கரியில பண்ற மாதிரியே உள்ள கிறிஸ்துமஸ் கேக் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். 2 கிலோ அளவுள்ள பெரிய கிறிஸ்துமஸ் கேக் செய்ய தேவையான பொருட்கள். முதல் ஸ்டெப், ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வைக்கிறது. ஒரு பவுல்ல 1/2 கப் ரைசின், 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, மொத்தமா சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் 1 கப் இருக்கணும். இது கூட நம்ம ஆரஞ்சு ஜூஸ் 1 கப் சேர்க்கிறோம். இது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜாம், மிக்சட் ஃப்ரூட் ஜாமோ இல்ல ஸ்ட்ராபெரி ஜாம், அந்த மாதிரி ஒரு ஜாம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு இதை ஒரு 2 நாள் வெளியில ரூம் டெம்பரேச்சர்லயே நம்ம இதை ஊற விடணும். ஃப்ரிட்ஜ்ல ஊற விடக்கூடாது. ரெண்டாவது ஸ்டெப், கேரமலைசிங். நம்ம ஃப்ரூட் கேக் பார்த்தோம்னா நல்ல டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா, அதுக்கு காரணம் கேரமல்ங்கிற சாஸ். அந்த சாஸை நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு வெசல் எடுத்து வச்சுட்டு அதுல நம்ம சாதாரண வெள்ளை சர்க்கரை இருக்கும் இல்லையா, வெள்ளை சீனி, அதை 1/2 கப் போட்டுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கிறோம். ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி ஊத்தி அதை நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். நாம ஒரு மைக்ரோவேவபிள் பவுல்ல 1 கப் தண்ணி ஊத்திட்டு அதை 1 நிமிஷம் மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சு சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். இந்த தண்ணி சூடாயிட்டு இருக்கும் போது நம்ம இன்னொரு பாத்திரத்துல 1/2 கப் சீனி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஊத்தி அந்த சீனியை நம்ம ஹீட் பண்ண போறோம். இந்த சீனி நல்லா முருகிட்டு நல்ல டார்க் பிரவுன் கலர்ல வரும். அப்புறம் நல்ல புகையா வர மாதிரி வரும். அதாவது அது எரிஞ்சு போயிடக்கூடாது, ஆனா நல்ல டார்க் கலர்ல வரும். இப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா இந்த கேரமல் சாஸ் பண்ற பாத்திரம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணாம ஒரு பாத்திரம் ஏதாச்சும் வச்சிருந்தோம்னா அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி கேரமல் சாஸ் பண்றதுக்கு உபயோகிச்சுக்குவேன். இப்ப பார்த்தோம்னா நம்ம பொறுமையா இதை கிளறிட்டு இருக்கிறோம். அதோட கலர் நல்லா மாறிட்டே நல்லா முருகின மாதிரி ஒரு கலருக்கு வந்துருச்சுல, நல்ல மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி சூடு பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா கவனமா ஒரு கிளவுஸ் போட்டுட்டோ அல்லது நல்லா கவனமா பிடிச்சிட்டு இதுல நம்ம சேர்க்க போறோம். இப்ப நம்ம இந்த தீயை ஆஃப் பண்ணிட்டோம் இந்த கேரமல்ல. ஆனா அது சூடா இருக்கும் போதே அது கூட நம்ம சேர்க்கும் போது பார்த்தா அது கொஞ்சம் மேலெல்லாம் தெரிக்கும். அதனால கேர்ஃபுல்லா கிளவுஸ் போட்டுட்டு அதுல நம்ம தண்ணி ஆட் பண்றோம். ஆட் பண்ணோன்னு பார்த்தா இந்த கேரமல் சாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா நல்ல டார்க் மெரூன் கலர்ல நல்ல அழகான சாஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்குவோம். ஆல் ஸ்பைஸ் பவுடர் 2 டீஸ்பூன். இனிமே நம்ம ஃப்ரூட் கேக்குக்கு வாசனை கொடுக்கறதுக்காக ஆல் ஸ்பைஸ் பவுடர்னு ஒண்ணு சேர்க்கணும். அந்த ஆல் ஸ்பைஸ் பவுடரோட ரெசிபி நம்ம இப்ப அடுத்த ஸ்கிரீன்ல தெரியும். இந்த ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோட பிளாக்லயும் இருக்கும், வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பட்டை 2 சுருள், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் ஒரு 1/4 ஜாதிக்காய் வேணும், அதுக்கு ஜாதி பத்திரி 1 சிறிய துண்டு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இந்த இவ்வளத்தையுமே நம்ம லேசா வாணலியில வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். இது கூட சுக்கு பவுடர் இருக்கும்ல, அது 1/2 கப் சேர்த்துக்கணும். இப்ப இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஆல் ஸ்பைஸ் பவுடர்ங்கிறது கிடைச்சிரும். இந்த பவுடரை நம்ம கேக் பண்றதுக்கு, குக்கி பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் டீ பவுடருக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப நல்ல வாசமா இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இந்த கேக்குக்கு நம்ம 1 கப் நட்ஸ் சேர்க்கணும். முந்திரி, பாதாம், வால்நட் 3மே 1/3 கப் எடுத்திருக்கேன். நம்ம எந்த ரேஷியோலனாலும் எடுத்துக்கலாம். முந்திரியே ஃபுல்லாவா போடனாலும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1/2 கப் ரைசின், 2-3 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நம்மகிட்ட அத்திப்பழம் ஃபிக் இருக்கும்ல, அது இருந்துச்சுனாலும் 2-3 சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம், அத்திப்பழத்தை எல்லாம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட நம்ம 1/4 கப் மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல வாசனை வரணும் அப்படிங்கறக்காக ஒரு எலுமிச்சம்பழத்துல இருந்து சின்ன துண்டு அதோட தோல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலையும் அந்த மேலாப்புல லேசா செதுக்கி வச்சுக்கணும். அதுல உள்ள கசப்பான பகுதி வந்துடக்கூடாது. இப்ப நான் எப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல உள்ள ஸ்கின் மட்டும் மெதுவா எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு மிக்சியில போட்டு பொடியா அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம நிறைய கேக்ஸ் பண்றோம் அப்படிங்கறக்காக நான் நிறைய ஆரஞ்சு பீல் பவுடர் போட்டு பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு அவ்வளவு தேவையில்லை. நம்ம ஒரு ஆரஞ்சும் ஒரு பாதி லெமன்ல இருந்து இந்த மாதிரி ஸ்கின் எடுத்தாலும் நம்மளுக்கு போதும். ஒரு பெரிய கேக் பண்ண அளவுக்கு போதும். அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப், ட்ரை இன்கிரீடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது. அடுத்து 2 பேப்பர் விரிச்சுக்கிட்டு அது மேல ஒரு ஜல்லடையை வச்சுட்டு நம்ம மாவு சலிக்க போறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளோர்
மைதா மாவு 2 கப், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 3/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஜல்லடை மேல போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சலிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவை நான் இப்ப பண்றேன்ல இது மாதிரி திருப்பி எடுத்து போட்டு இன்னொரு தடவை சலிச்சுக்கணும். இந்த மாதிரி 2 அல்லது 3 தடவை நல்லா சலிச்சுக்குவாங்க. அப்பதான் இந்த மாவு நல்லா ஃபிளஃபி ஆயிட்டு அதுக்குள்ள ஏர்லாம் நல்லா சேர்ந்துக்குமா. அப்பதான் நம்ம கேக் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த கேக் பண்ணணும்னாலும் 2ல இருந்து 3 தடவை நல்லா சலிச்சுக்கணும். இப்படி நான் பண்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி 2-3 தடவை சலிக்கும் போது கேக் ரொம்ப சாஃப்டா நல்லா ஏரியா இருக்கும். இந்த கேக்குக்கு 6 முட்டை வேணும். நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். வெள்ளைக்கருவை மட்டும் தனியா அடிச்சுக்க போறோம் அதுக்காக. இப்ப நம்ம ஒரு பவுல்ல பார்த்தோம்னா இந்த வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவை தனியா பிரிச்சுக்கிறதுக்காக ஒன்னொன்னா போட்டுக்கிறோம். இதை போடும் போது நம்ம கேர்ஃபுல்லா அந்த முட்டை ஓடு எதுவும் விழுந்துடாம பண்ணணும். அதே சமயம் முட்டை எதுவும் கெட்டு போயிருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா ஊத்தணும். இப்ப நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கருவை தனியா பிரிச்சுக்கிட்டோம். இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா முட்டையை கூட அடிச்சு நம்ம பண்ணிக்கலாம். வெண்ணெய் 2 ஸ்டிக் எடுத்து வச்சுக்கிறோம். அதாவது 16 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இப்ப நம்ம இந்த 2 ஸ்டிக் வெண்ணெயையும் மைக்ரோவேவ்ல 1 நிமிஷம் வச்சு உருக்கிக்கிட்டோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை தனியா உருக்கிக்கிட்டு நம்ம அந்த கேக் டின்ன ஃபுல்லா நம்ம கோட் பண்ண போறோம் அந்த வெண்ணெயை வச்சு. அப்பதான் கேக் வந்து கீழே நம்மளுக்கு ஒட்டாம அழகா வரும். இப்படி நல்ல ஒரு பிரஷாலேயோ அல்லது நம்ம கையாலேயோ இந்த கேக் டின் ஃபுல்லா நம்ம இதை தடவி விட போறோம். இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேக் டின் வந்து அதோட சைஸ் 9/13 இன்ச். இந்த சைஸ் கேக் டின்ல பண்ணும் போது நம்மளுக்கு 2 கிலோ கேக் அளவு பண்ண முடியும். கேக் டின் முழுக்க நம்ம வெண்ணெயை தடவி வச்ச பிறகு அது மேல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு அப்படியே நம்ம குலுக்கி விடணும். அது வந்து எல்லா சைட்லயும் அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிடணும். அப்பதான் நம்ம கேக் பேக் பண்ணி முடிக்கும் போது நமக்கு அழகா அது கலண்டுட்டு வரும். இனிமே நம்ம கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த கேக் மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்றதுக்கு போட்டுறணும். அதான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ அவன் 350 டிகிரில நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வெள்ளைக்கரு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்டாண்ட் மிக்சர்ல போட்டு அது கூட ஒரு விஸ்க் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட்டை சேர்த்துட்டு நம்ம இப்போ அதை நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். நல்ல நுர பொங்க அடிச்சுக்க போறோம். இதை நம்ம வந்துட்டு இந்தியன் மிக்சிலையும் நம்ம அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஹேண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக், அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கை வச்சு அடிச்சாலும் இந்த மாதிரி நுர பொங்க நல்லா வந்துடும். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு வெள்ளைக்கரு நல்லா நுர பொங்க வந்துருச்சு. இதை தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கணும். இனிமே மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பாத்திரத்தை வச்சுட்டு அந்த விஸ்க் அட்டாச்மெண்ட்டையும் வச்சுட்டு நம்ம அதுல சீனி சேர்த்துக்க போறோம். சீனி 1/2 கப். நம்ம உருக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெண்ணெய் 2 ஸ்டிக் அதையும் சேர்த்துக்கிறோம். வெண்ணெயும் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை கடைஞ்சுக்கிறோம். அது கூட நம்ம முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கேரமல் சாஸை சேர்த்துக்கிறோம். உப்பு 1 டீஸ்பூன், ஆரஞ்சு பீல் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஆல் ஸ்பைஸ் பவுடர் 2 டீஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம விஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட்டை எடுத்துட்டு நம்ம பீட்டர்ங்கிற அட்டாச்மெண்ட்டை போட்டுக்க போறோம். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம கேக்கோட வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பீட் செட்டிங் 4ல வச்சுட்டு 1 நிமிஷம் பீட் பண்ணா போதும். இனிமே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம். அதாவது நம்ம மைதா மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் நம்ம இது கூட சேர்க்க போறோம். மாவு போட்ட உடனே நம்ம ஸ்பீட் செட்டிங்க 2, 4 அந்த மாதிரி மெதுவா கூட்டணும். 4ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இது கூட நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவையும் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ண போறோம். பொதுவா முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கருன்னு சொல்லி தனியா பிரிச்சு பண்றது நம்ம ஸ்பாஞ்ச் கேக்குக்கு வேணா ரொம்ப நிறைய ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஃப்ரூட் கேக் அப்படிலாம் தேவைப்படாது. ஆனா இப்படி நான் பண்ணது வந்து ரொம்ப சாஃப்டா வரணும் அப்படிங்கறதுக்காக. அதுக்கு பிறகு ஸ்பீட் செட்டிங்க 6ல வச்சு 1 நிமிஷம் நம்ம பீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்ப சொல்லியிருந்தோம்ல இந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேல அதிகமா பீட் பண்ணாலும் நம்ம கேக் வந்து ரொம்ப அப்படி அமுங்கிரும். இப்ப நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கேக் டின், அதுல நம்ம ஊத்திக்கிறோம். கேக் பேட்டரை நம்ம கேக் டின்ல ஊத்தின பிறகு நம்ம நட்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் மைதா மாவுல அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேல அப்படியே பரவி விட்டு லேசா அதை அழுத்தி விடணும்.
இப்ப பார்த்தோம்னா ஒரு ஸ்பூனால நான் அதை மெதுவா அமுக்கி விடுறேன் பாத்தீங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு நட்ஸ் வந்து அப்படியே வெளியே நின்றாது, கொஞ்சம் உள்ள போகும். அப்பதான் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லயும் நம்மளுக்கு ஒரு ட்ரை ஃப்ரூட் இல்லைன்னா நட்ஸ் வர்றது வந்து இந்த கேக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நம்ம கேக் டின் நல்லா ரெடி ஆயிருக்குது. இப்ப நம்ம அவன் ப்ரீஹீட் பண்ண போட்டிருந்தோம் இல்லையா, அது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு அந்த அவனுக்குள்ள நம்ம இந்த கேக் டின்னை வச்சுட்டு நம்ம பேக் பண்ண போறோம். இனிமே ஒரு டைமர்ல நம்ம டைம் செட் பண்ணிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இந்த கேக் பேக் பண்றதுக்காகும். அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு முதல்ல 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம். 40 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துட்டு இப்ப வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம 40 மினிட்ஸ் பேக் ஆயிருச்சு. நம்ம அவனை ஓபன் பண்ணி பார்க்குறோம். நான் கையில ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சிருக்கேன்ல, இந்த பேம்பு ஸ்டிக் வச்சு இதுல லேசா வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்ப இதுல எதுவுமே ஒட்டாம வெளியில வந்துருச்சு அப்படின்னா கேக் 100% பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷமா அதிகமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா கேக் பேக் ஆயிருச்சு, எதுவும் ஒட்டல. அதே மாதிரி இதுக்கு 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கேக்கோட ஓரத்தை வந்து லேசா வளைச்சு பார்த்தா அது திருப்பி ஸ்ப்ரிங் பேக் பண்ணி பழைய பொசிஷனுக்கு போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்டா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கேக் வந்து லேசா தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்க்கும்போது ஒரு ஹாலோவா ஒரு சவுண்ட் வரும். அது ஹாலோ சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது 100% பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த 2 டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கேக் பெர்ஃபெக்ட்லி பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆற விடலாம். இங்க வந்து ரொம்ப கோல்டான வெதர்ங்கிறனால ஒரு 1 ஹவர்ல இது வந்து ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட எண்ட்ஸ் அந்த ஓரத்துல எல்லாம் நம்ம ஒரு நைஃபால அப்படி சைட்ல அப்படியே விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கூலிங் ரேக் மேல நான் வந்து இந்த கேக் அப்படியே கவிழ்த்துடுறேன். அப்போ வந்து கேக் வந்து அதுல இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்படி இந்த ட்ரேயை அப்சைட் டவுனா வச்சுட்டு நம்ம மெதுவா அதை நம்ம கைகளால தட்டணும். அப்போ நம்மளோட கேக் வந்து அழகா ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்ப பாருங்க நம்ம கேக் எவ்வளவு அழகா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக் ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல கெட்டு போகாது. நமக்கு அதிகமான நாட்கள் வைக்கணும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணணும். இதை சின்ன துண்டுகளா வெட்டிட்டோம் அப்படின்னா அலுமினியம் ஃபைல்லயோ அல்லது பட்டர் பேப்பர்லயோ ரேப் பண்ணி வச்சுட்டோம்னா தான் இது காஞ்சு போகாது. மேரி கிறிஸ்மஸ்ங்க. நம்மளோட கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரூட் கேக் எப்படி பண்றதுங்கிற பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.